ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கார்த்திகை தீபம் சூப்பராக போச்சு. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான்வெஜ்லாம் எடுப்பாங்களே, நேற்று வந்து எப்படி போச்சுன்னு சொல்கிறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா, என்னால் வீடியோ வந்து சுத்தமாக எடுக்க முடியலை. ஏன் ரீசன் பார்த்திங்கன்னா, நேற்று பாப்பாவுக்கு லீவ் விடுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். பட் வந்து லீவே கொடுக்கல. சரி, அம்மாவும் சாமி கும்பிடுவாங்க, நானும் சாமி கும்பிடுவேன். பாப்பா எல்லாம் எப்படி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2 பேர் தான் சாமி கும்பிட்றாங்க. அதுக்காக என்ன பண்ணிட்டேன், லீவ் போட்டாச்சு. பாப்பா போட்ட பிறகு அவங்க எல்லாரையுமே குளிக்க வைக்கிறது, 3 பேரையும் குளிக்க வச்சு நம்மளும் எல்லோரும் குளித்து ரெடி ஆகிறதுக்கே 11 மணி டைம் ஆகிடுச்சு. சரி, ஓகே, மடன்னு பூஜை பண்ணிட்டோம். எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், வீடு துடைக்கிறது அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு முந்தின நாள்லாம் வந்து விளக்கு வந்து நல்லா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு தண்ணியில், ஏன்னா அகல் விளக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வெயிலில் காய வச்சு உள்ளே வந்து சுண்ணாம்பு தடவிட்டிங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றினா கூட நல்லா சூப்பராக எரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம எண்ணெய் ஊற்றிட்டே இருக்க வேண்டாம், அதுவே நல்லாவே நின்று எரியும். இந்த டிப்ஸில் எங்கள் பாட்டி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து ஆயில் போட்டிருக்கேன். நல்லா ஃபேஸ்க்கு ஆயில் போட்டு ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தவொடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ரித்வின் எழுந்துட்டார். நச்சு அழுதுகிட்டே இருந்தார். நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு சாங் வர கேட்டுகிட்டே அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். சரி, தலை அதை தட்டி காய வைக்கலாமே அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன். நேற்று அம்மா வீட்டில் வந்து பாப்பா ஒரு 12 மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு. இங்கே பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அமுச்சு விட்டாச்சு. அங்கே அம்மா வடை பாயாசம் எல்லாமே செஞ்சாங்க. நான் வந்து வடை பாயாசம் தவிர்த்து பொரியல், அப்பளம் எல்லாமே, சாம்பார், சாதம், ரசம் இதெல்லாம் நான் செஞ்சேன். அம்மா வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாயாசம் அப்புறம் வடை, ஏன்னா 2 பேர் செஞ்சு நாங்கள் யாருமே அந்தளவு விரும்ப மாட்டோம். இருந்தாலுமே செய்யணுன்ட்டு சாமிக்காக செஞ்சோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மடன்னு ரெடி ஆகிட்டோம். ஒரு 5:30க்கெலாம் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் நான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக போச்சு. டிவியில் வந்து திருவண்ணாமலை தீபம் எடுத்தது வந்து லைவில் வச்சுட்டு 6 மணி ஆகுதா விளக்கேற்றிடலாம்னு சொல்லிட்டு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு விளக்கேற்றிட்டு லைனாக விளக்கேற்றணுங்க. ரியாஸ்டி வந்து சூப்பராக வந்து, அதாவது எங்கள் பாப்பா பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அழகாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான்வெஜ்னால் ஆஃப்டர்நூன் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தாங்க. நைட்டு வந்து பாப்பா வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. தம்பி எழுந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மடியில் படுக்க வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு கிளாஸ் கிளிப் போட்டுக்கிட்டு அவர் கூட விளையாடிட்டு இருந்தேன். அவர் வந்து ரிமோட்டை வந்து ஃபோன் நினச்சிக்கிட்டு அது வந்து ஹெல்லோ நான் போலீஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. அது ஒரு ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அவங்க கூட பேசிக்கிட்டே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தோம். அது வாங்கிட்டு வர சப்போட்டா வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஒன்று சாப்பிட்டேன், அதுவே ஃபில்லிங்காக இருக்குது. இவர் கொடுத்தா இது வேணான்ட்டார். கொஞ்சமாக சாப்பிட்டு போதும் மம்மி, சிக்கோ போதும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தான். அவங்க கூட விளையாடிக்கிட்டே அப்படியே நடந்துட்டு உங்களுக்கு சப்போட்டா காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே இருக்குது ஸ்வீட்டாக. இது என்ன சப்போட்டா தெரியல, ஆனால் நேச்சுரல் சூப்பராக இருந்துச்சு. சீசனாக நானும் எனக்கு தெரியாது, ஆனால் நல்லா டேஸ்ட்டு. இதை சாப்பிட்டு பிறகு தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து கற்பூரம் வாழைப்பழம். அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஒன்று சாப்பிட்ணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி 2 டேஸ் வந்து என் வெயிட் லாஸுன்னு சொல்ல முடியாது, டயட் இல்லாமையும் இருக்க முடியாது. அந்த மாதிரி நேற்று வந்து நான் 3 o'clock தான் வந்து ஆக்சுவலாக வந்து லஞ்சே சாப்பிட்டாச்சு. காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல, வேலை அந்த மாதிரி. இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாமே பொறுமையாகவே பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியம் நான்வெஜ்ஜும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ பனானா சாப்பிட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறம் ரித்வின் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இவரை தூங்க வச்சுருவேன். ஒரு 1/2 hour தான் தூங்குவார். இருந்தாலுமே அந்த தூங்கலாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.